அதனால தான் அவர் 20 ரிசர்ச் பேப்பர் பண்ணியிருக்காரு. படிச்சுக்கிட்டே இருப்பார். ஐயா, மூளையுடைய அளவு தெரியுமா? எவ்வளோ வேலை கொடுக்குறோமோ அவ்வளோ வாங்கிக்குவோம். சும்மா இருக்கணும். இன்னும் ஜோக் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் மூளையை யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னோம்னா அறிஞருடைய மூளையெல்லாம் விலைக்கு வந்துடும். அதெல்லாம் வந்து விலை போலே உபயோகமே பண்ண முட்டாளோட மூளை விலைக்கு வந்துடும். நிறைய வேலை போச்சோம். இன்னொன்று உபயோகமே பண்ணல அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம். மூளையை வந்து உபயோகப்படுத்த தான் அது மறுபடியும் வளரும். அண்டு கம்ப்யூட்டர் பற்றி எப்படி சொன்னாங்க, நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறது வெறும் ஒரு சின்ன ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி, ஒரு சின்ன ஒரு டாட் வைக்கிற மாதிரி. நீங்க எங்க போயிருக்குன்னு சொன்னாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தெரியுமா இருக்கானோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா? கம்ப்யூட்டர் என்ன வேலை செய்யும்? எதுக்காக கம்ப்யூட்டர் என்ன வேலை செய்யும்? கம்ப்யூட்டர் வந்து நம்ம சொன்ன வேலை செய்யும். எப்படி பழக்கியிருக்காங்கன்னா, ஹியூமனாய்டு, தட் இஸ் மனிதர்கள் மாதிரி ரோபோ கண்டுபிடிச்சிருக்காங்க சைனா. அது ஒன்றும் இல்லை, உள்ள ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ப்ரோக்ராம் பண்ணது தான். காலையில் 5 மணிக்கு எழுந்துரு ப்ரோக்ராம் பண்ணால் 5 மணிக்கு எழுதும். அந்த மாதிரி பெரிய கம்ப்யூட்டர் நம்ம இப்போ நீங்கள் படிக்கிறதுலாம் ரொம்ப சின்ன கம்ப்யூட்டர், நம்ம கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர். அதையும் வச்சு இந்த பிரெயின் மூலமாக எப்படி மாஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தொடங்க போறீங்க. அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்றதுக்கு மிஸ்டர் மூர்த்தின்னு இருக்காங்க. மூர்த்தி நம்மளே சொன்னேன், அவங்க வந்து பிசிக்ஸில் ஆசிரியர். 20 வருஷம் தாவணி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஸ்கூலில் வந்து டீச்சராக இருந்து கவர்மெண்ட் அவரை வந்து ஸ்பாட் பண்ணி சர்வ சிக்ஷா, சமகிரக சிக்ஷான்னு மாறி இருக்கு. இப்போ பேர் என்னன்னா எல்லோருக்கும் கல்வி. எல்லோருக்கும் கல்வி வேண்டுமா? கல்வித்துறையில பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? எல்லோருக்கும் கல்வி வேண்டும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிட்டு சாரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அதில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடைசியில் அதில் வந்து இறுதியாக அவருடைய சர்வீஸ் பண்ண வந்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். இந்த கவர்மெண்ட் சொன்னதில் என்னெல்லாம் ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க, நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நடத்தினவர் அவர். ஸோ கல்வித்துறையில் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு அவருடைய கருத்துக்களை இப்போ நம்ம கேட்கலாம். வெல்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அடிஷனல் தான் வீடியோ பண்ணிட்டாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோருக்கும் மற்றும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது சார் சொன்ன மாதிரி 72 வயசுல ரொம்ப எங்க இருக்கீங்க சார். நைஸ். உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு புத்துணர்வு மாதிரி இருக்கு. இந்த வயசுல இருக்கும்போது நம்ம எல்லாம் இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு சார் பார்த்து இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு மேலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ எஜுகேஷன் சொல்லுவோம் இல்லையா, கல்வி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எஜுகேஷனை படிச்சிருப்பீங்க இல்லையா? விவேகானந்தர் கொட்டேஷன் இருக்குல்ல, தெரியுமா? யாராவது தெரியுமா? விவேகானந்தர் தெரியும் இல்லையா? விவேகானந்தர் தான் கல்விக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்தாரு ஃபர்ஸ்ட். நிறைய பேர் கொடுத்தாங்க, ஆனால் அது நம்ம நிறைய பேருக்கு எப்படி வந்து அப்படின்னு யாராவது தெரியுமா? கல்வி என்றால் என்ன அப்படின்னு என்ன சொல்லுது? வாட் இஸ் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதான் தெரியுமா? படிக்கிறீங்க இல்லையா கல்வின்ட்டு? அப்போ கல்வின்னா என்னென்ன நீ என்ன கிட்ட சொல்லுங்க. தப்பு ரைட்டோ சொல்லி பழகுது. வாட் இஸ் எஜுகேஷன்? கல்வின்னா என்ன? ஏதோ ஒரு தப்பு ரைட்டோ எப்படி? நிறைய பேர் கொட்டேஷன்ஸ் இருக்கு. நான் விவேகானந்தர் சொன்ன கொட்டேஷன் சொல்றேன். அதாவது கல்வி என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு
ஆல்ரெடி இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வருவது தான் கல்வின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி எல்லாமே இருக்கு, இல்லை நீ முட்டாள் நீ அறிவாளி யாரும் டிசைட் பண்ணுறது கிடையாது. நான் டிசைட் பண்ண ஒத்துக்குவேன் நீ, நான் சார் எனக்கு படிக்கவே மாட்டேன் சார், இப்போ படிக்கவே மாட்டேன், உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்றது இல்லையா. அதாவது எல்லாத்துக்கிட்டையும் உங்கள் திறமைகள் இருக்கு. அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவது தான் கல்வி. அப்போ இந்த கல்வி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றத்தை மாற்றக்கூடிய அடித்தளமாயிருக்கு. இன்னைக்கு சார் சொல்றாங்க பிஹெச்டி முடிச்சு வந்துருக்காருங்க. அப்போ பிஹெச்டி முடிச்சு வந்துருக்காரு எப்படி சொல்லு, டாக்டரேட் ரிசர்ச் பேப்பர்ல வந்து முடிச்சோன்னா அவர் இங்கே வந்து உட்கார வச்சிருக்கிறது அப்படின்னா அவர் படித்த கல்வி தான். இப்போ நான் இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கல்வி தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றத்தை மாற்றக்கூடியது அப்படிங்கிறது தான் கல்வி தான், எஜுகேஷன் தான். எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு வீடு கட்டணும்னா முதல்ல என்ன பண்ணணும், ஒரு பேஸ்மெண்ட்டம் போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பேஸ்மெண்ட்டம் இல்லைன்னா என்ன ஆகும், வீடு அது மாதிரி தான். நீ வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி தான். அப்ப அந்த கல்வி தான் ஒரு மனிதனுடைய மாற்றத்தை மாற்றக்கூடியது, வழி நடத்தக்கூடியது, சிந்தனைகளை வளர்க்கக்கூடியது, எப்படி வேணா சொல்லிட்டு போகலாம். அப்ப அந்த கல்வியில் மாற்றத்தை நம்ம கத்துக்கிறதுக்கு என்ன வழி, அதை தெரிஞ்சு சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கல்வியோட புத்தக படிப்பு மட்டும் உங்களுக்கு ஒத்து வருமா, உங்களுடைய புத்தக படிப்பு மட்டும் போதுமா, சார் நான் படிக்கிற புக்கு மட்டும் போதும் சார் எனக்கு எக்ஸ்ட்ரா இது தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா. எப்பவுமே ஏட்டு சுரக்காய் இதுக்காகன்னு சொல்லுவாங்க இல்லையா. புத்தக அறிவு மட்டும் பயன்படாது, புத்தகத்தை தாண்டி நம்ம ஏதோ எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கோம். அதை உணர்ந்து தான் உங்களுக்கு எல்லாமே என்ன அப்படிங்கிறதுனா ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் கம்ப்யூட்டர். உங்களோட திறன்களை வளர்ப்பது தான். புக்கை மட்டும் நீ படித்தா பத்தாது, அதையும் தாண்டி நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஸ்கில்ஸ் திறன்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வளர்ப்பதுன்னு தெரிஞ்சுதான் சார்கள் உட்காந்து யோசிச்சு. ஸோ மாணவர்களுக்கு இப்போ நவீன ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர்ல இப்போ முதல்ல பெரிய கம்ப்யூட்டர் இருந்தது, அப்புறம் சின்னதாச்சு, இப்போ எப்படி ஆகிப்போச்சு. முதல்ல இருந்த கம்ப்யூட்டர் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும், டிவி சைஸ் தான் இருக்குமா, டிவி விட பெருசாக இருக்கும். வேற யாரும் இருக்கு, இந்த ரெண்டு ஆள் பெரிய சேர்ந்தது தான் நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண கம்ப்யூட்டர். அதை கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஃபோல்டிங் டைப்ல வந்துருச்சு, சுருட்டுற டைப் வந்துருச்சு. நேனோ டெக்னாலஜின்னு சொல்றாங்க பார்த்தியா, அதுதான் தொழில்நுட்பம். அப்போ ஸ்கில், அப்போ ஒருத்தருக்கு நமக்கு என்னன்னா அப்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் நல்ல வழியை வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுக்குறது. ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீ பதினெட்டு கொடுத்தா போதும். ஒரு ஒர்க் எனக்கு ஒரு லெட்டர் எனக்கு டைப் பண்ணியிருக்கேன், நான் ஹெச்எம்பி நான் இன்னைக்கு ஸ்கூல் லீவு, அது நிறைய ஆப் இருக்குது. உனக்கு வந்து இப்போ நம்மளால முதல்ல லெட்டர் எழுதுக்கு வச்சுக்கோம் இல்லையா. இப்போ நீ என்ன பண்ணால் அந்த ஆப்பில் போய் உள்ளே போய் எனக்கு நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு, இவங்க ஹெச்எம்பி ஒரு லெட்டர் கொடுக்கணும், வேணுங்கன்னு ஒரு டைப் பண்ணி வச்சுக்கோ. சும்மா வாய்ஸ் சொல்ல டைப் கூட பண்ண தேவையில்லை, நீ சொன்னீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெட்டர் உண்டு. நீயா எழுதிட்டு கூட செக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு பிளான் பண்ணணும், ஏதோ புதுசாக ஒரு இன்னோவேட்டிவ் பண்ணணும், அதோட க்ளூ கொடுத்தீங்கன்னா போதும். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது எனக்கு என்னென்ன நான் ரெடியாக இருக்கணும், நான் எனக்கு என்னென்ன தேவை, நான் எப்படியெல்லாம் பண்ணணும், எப்படி ஒருங்கிணைக்கணும்னு ஒரு க்ளூ கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு க்ளூ கொடுக்கும், நம்ம இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அதை அறிஞ்சு தான் உனக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கை நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கி கற்றுக்கணும். கிளாஸுக்கு கரெக்டாக டிசிப்ளினாக வரணும், கரெக்ட் டைத்துக்கு வந்துடணும். கரெக்டாக வந்து அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம அது என்ன கற்றுக்கிட்டோம், டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாருமே சொல்லி தராங்க, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிராஸ் பவர் இருக்குமா இல்லையா. வாங்கிக்கிற திறமை வந்து எல்லாத்துக்கும் சமமாக இருக்குமா, இருக்கா. எல்லாரும் ஒருத்தர் சொன்னா புரிஞ்சுக்கோ, ஒருத்தர் கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கோ, ஒருத்தர் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கோ. அது மாதிரி தான் நீ வாங்கி புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சொல்லி தந்தா மட்டும் பார்த்தா அதை வாங்கி நீ வீட்டில் போய் இப்போ வீட்டில் ஆன்லைன் யாராவது வச்சுருந்தாங்களா, கம்ப்யூட்டர் தான் வச்சுருந்தாங்கன்னா அதை நானும் பண்ணி பார்க்குறேன், ப்ரோக்ராம் பண்ணி பார்க்குறேன், கூட நானும் பண்ணி பார்க்குறேன் சொல்லி நீ எப்போ பண்ணிருக்க நானும் பண்ணி பார்த்தா நீ ஒர்க் பண்ணி பார்க்கணும்.
இப்போ எல்லாமே நவீன கம்ப்யூட்டர் மயமானதுனால நீ ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் உனக்கு உண்டான இது வரும். அதனால் டிசிப்ளினாக வேலை எதுவுமே அடிக்ட் ஆகாது. சார் கம்ப்யூட்டர் கிடச்சிருச்சு, சரி நம்ம கேம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு போனேன்னு வச்சுக்கோ, அது ஒன்று எங்கேயோ கொண்டு முடியும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு எப்பவுமே நல்வழி காட்டுறது வந்து சிலர் தான் இருக்குது, கெட்டது காட்டுறது நிறைய இருக்குது. அந்த கெட்டதுக்கு நம்ம உள்ள போயிட்டேன்னு வச்சுக்கோ, அது உன்னை வேற எங்கேயோ கொண்டு போயிடும். அதனால நீ உன்னோட சிந்தனையை ஒருங்கமைச்சு நீ உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து பழகி. ஒரு விஷயம் வருதுன்னு அதில் நல்லது கெட்டதும் இருக்கும். நீ எப்படி தேர்ந்தெடுக்கிறியோ அதை பொறுத்து தான் உன்னோட வாழ்க்கை சிறப்பு. அதனால நீ எந்த கெட்டதையும் நடக்காம நல்லா உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, இவ்வளோ கேர் எடுத்து சார் சொன்னோம். எங்களுக்கு சும்மா நம்ம ரோட்டில் போகும்போது நம்ம பிச்சைக்காரத்தை கொண்டு காசை போடுவோமா? இல்லை வேண்டாம், எனக்கு சாக்லேட் கிண்டர் போதும். ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்னா நம்மகிட்ட நிறைய இருந்தால் தான் ஹெல்ப் பண்ணுவோம். இல்லைன்னா பண்ணுவோமா? நம்மகிட்ட அளவு இருக்கு, நாளைக்கு அவர் கொடுக்குறது நாங்கள் போயிருப்போம் இல்லையா? ஆனால் இருந்தாலும் அவங்க எக்ஸசைஸ் இருந்து அவங்க ட்ரஸ்ட் மூலிமா உங்களுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெல்ப்பை வாங்கிட்டு அதுக்கு உண்டான இது கொடுத்தா தான் இன்னும் அடிச்சு நல்லா பண்ணுவாங்க. இப்போ இதோட அவுட்புட் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு 8 கம்ப்யூட்டர் கொடுத்தா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து செக் பண்ணும்போது உங்கள்கிட்ட இருந்த நல்ல கிராஸ்பிங் பவர், உங்கள்கிட்ட அதுக்கு உண்டான ஐக்கியம், அதுக்கு உண்டான அவுட்புட் இருக்குதுன்னு வச்சுக்கோ. பரவாயில்ல, நம்ம இப்படி ஒரு 8 கம்ப்யூட்டர் கொடுத்தோம்னா இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் பண்ணலாம். சார் சொன்ன மாதிரியா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்து வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துருக்கு. அப்போ ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க? அப்போ அந்த சின்ன இடமா பண்ணியிருக்கும் போது அதோட அவுட்புட்டு நிறைய வந்திருக்கு. அப்போ நிறைய கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? எப்படி இன்னும் நிறைய ஒரு முதல் 10 பேருக்கு கொடுத்து அடுத்து 20 பேருக்கு கொடுக்கணும், அடுத்து 30 பேருக்கு கொடுக்கணும், அடுத்து 100 பேருக்கு கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி வருவாங்க. அப்போ இந்த இப்போ ஒரு 10 கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் அவுட்புட்டை பார்த்துட்டு இன்னொரு 10 கம்ப்யூட்டர் கொடுப்பாங்க. அப்போ அது வந்து இன்னொரு 10 பேருக்கு பயன்படும். நீ எப்படி அதில் ஈடுபட்டு செயல்படுத்தி இதை பண்ணலையோ அது வந்து உனக்கு மட்டும் கிடையாது, உனக்கு அடுத்த வர ஜென்ரேஷன், உனக்கு அண்ணன் தம்பி, உனக்கு தங்கச்சி, அவங்க பையன் மாதிரி எல்லாத்துக்கும் வரும். இப்போ நீ மட்டும் வளர்றது கிடையாது, உன்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் போயிடும். ஒரு ஜென்ரேஷன் எக்ஸ்பேண்ட் ஆனாதே அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வருது. ஒரு சந்ததி நல்லா வந்துருச்சுன்னா அடுத்த சந்ததி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது உண்மையே இல்லையா? நீ நல்லா படிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, உங்க கூட தம்பியோ அல்லது உங்க பையனா பொண்ணோ அப்படின்னு வச்சுக்கோ, அவனை நல்லா படிக்க வைக்க மாட்டேன். கண்டிப்பா படிக்க வைக்கவே மாட்டியா? கண்டிப்பா படிக்கவில்லை. நீ நல்லா டாக்டர் நல்லா படிச்சு வச்சுட்டா அப்ப என் பையன் என்ன பண்ணணும்? இப்போ நான் என்ன எம்எஸ்சி படிச்சு வச்சுக்கேன், என் பையன் என்னை விட அதிகமாக படிக்கணும்னு நினைக்கும். அது மாதிரி தான் நீங்க இந்த மாதிரி நல்லா படிக்கணும். அவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. நான் நல்லா கேட்டு நல்லா படிச்சு நல்லா வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு கேட்டுக்கலான்னு. 20 வருஷம் டீச்சராக இருந்து ஹெட் மாஸ்டராக ப்ரமோட் ஆகி அதுக்கப்புறம் கவர்மெண்டால் எல்லாருக்கும் கல்வி வேணும் ப்ராஜெக்டில் அவரை செலக்ட் பண்ணி அந்த அனுபவத்தை எவ்வளோ அழகாக உங்களுக்கு சொன்னார் பார்த்தீங்களா இல்லையா? கம்ப்யூட்டருங்கிறது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எனக்கு தெரியும் நீங்கள்லாம் Hello sir, Dr. Hello sir, and respected Murthy sir, and then Mr. and Mrs. Shiva sir and Madam. Really, it's a privilege for me to be here in front of you all, students of energetic students. I can use this word. இது வந்து நான் ரெண்டு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், பிகாஸ் எல்லாமே சொல்லியாச்சு எல்லாம். ஸோ ஒன் இஸ் டெக்னாலஜி. டெக்னாலஜி நல்லது கூட இருக்கு, கெட்டது கூட இருக்கு. நல்லது நீங்க எப்படி எடுத்து போறீங்களோ அதான் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க வகையில ஐ வாண்ட் ரிசல்ட். அவுட்புட் சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அவுட்புட் தான் வேணும். அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்லி வில் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் லெவல் டிஸ்கஷன். இப்போ நீங்க படிச்சு நீங்க முன்னேறிட்டு அவங்க எல்லா பேருக்கும் ஆண்டு வந்து திறமை கொடுத்துருக்கான். ஒரு யாருக்கும் திறமை இல்லாத இல்லவே இல்லை உலகத்துல. ஸோ எல்லா பேருக்கும் தே ஹேவ் தேர் ஓன் டேலண்ட். ஸோ அந்த டேலண்ட்டை வந்து நீங்க பில்டப் பண்ணி யூ கம் அவுட் ஷூரா ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் உங்க மைண்ட் செட்ல என்ன இருக்கணும், நான் படிச்சு வந்துட்டேன், ஆனா இதே மாதிரி நான் வந்து கல்வித்துறை மாதிரி 4 பேருக்கு நான் பண்ணணும் அந்த ஆசையோட நீங்க படிங்க, ஷூரா இருக்கும். இதுதான் என்னோட வேண்டுகோள், ரிக்வெஸ்ட். ஸ்டடி வெல், ஸ்டடி 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 பண்ணாதான் ரிசல்ட்டே வரும். தேங்க்யூ ஸோ மச். மெரிட்டஸ் டெக்னாலஜி, மெரிட்டஸ் ஆபரேஷன்ல வந்து அவ கல்வித்துறைக்கு ஃப்ரீயாக லேப்டாப் எழுதிட்டாங்க.
இந்த லேப்டாப்பை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணி அவளுக்கு வந்து நம்ம நல்லா இது காட்டினாக்க அடுத்த வருஷம் இது நியூ மோர் லேப்டாப். இப்போ பார்க்குறேன் ஃபஸ்ட்டு 2 ரோவில் 3 ரோவில் தான் லேப்டாப் இருக்குது, பாக்கி ரோவில் லேப்டாப் இல்லை. அந்த ரோலையும் லேப்டாப் வரணும், இன்னும் லேப்டாப் வரும். அடுத்த வருஷத்துலேருந்து உங்களோட சிலபஸில் இப்போ சிலபஸில் கெமிஸ்ட்ரி, ப்ரொஜெக்ட், அறிவியல், மேத்ஸ் அது மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கம்ப்யூட்டர் இஸ் கோயிங் டு பிகம் அ சாப்டர். இப்போ வந்து சயின்ஸில் வந்து 2 பேஜ் 2 ஷீட் தான் இருக்குது, அது ஒரு சப்ஜெக்டாக ஆகும்போது ஸோ இங்கே ஃபவுண்டேஷன் உங்களுக்கு அறிவு கிடைக்கும். அதுக்கு அஸ்திவாரம் இங்கே கல்வித்துறையிலேருந்து போனேன்னா உங்கள் ஸ்கூலில் வந்தோன்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த சம்மர் ஹாலிடேஸ் வருது இல்லையா, இப்போ வின்டர் ஹாலிடேஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், சம்மர் ஹாலிடேஸ் 2 மாதம் வருது. அப்போது மெரிட்டஸ் ஏஐ குரூப்லேருந்து சார்ட்டு பேசியிருக்கேன். அவர் வந்து சின்ன சின்ன மாடியூல்ஸ் காட்டுவார். அந்த மாடியூல்ஸில் ரொபாட்டிக் பற்றி பேசுவார். அது வந்து நம்ம ஸ்க்ரீனில் காட்டி நம்ம லேப்டாப்பில் பார்க்குற மாதிரி இல்லை, நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். யூ கேன் டச் அண்ட் ஃபீல் அந்த ப்ராடக்டை பண்ணி அது வந்து மூவ் ஆகுது பார்க்கலாம். ஸோ தட் வில் ஹேப்பன். யாருக்கு அது கிடைக்கும்னா உங்கள் குரூப்பில் யார் ரெகுலராக இருக்காங்களோ அவங்களுக்கு. எல்லாருக்கும் வந்துட்டு இந்த சம்மர் ஹாலிடேஸ் வருது சரி சொல்லிட்டு அது கொடுத்து போகிறது. சிந்து மேம், மாலதி, வினோதினி, ரம்யா, அவங்க விஜய் மேடம் எல்லாரும் வந்துட்டு கவிதா, அவங்க எல்லாரும் டிசைட் பண்ணுவாங்க யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிட வேண்டாம், யாரை கூப்பிடுவோம், யார் ரெகுலராக இருக்கும். நீங்கள் எதுக்காக ரெகுலராக இருக்கணும்? நீங்கள் ரெகுலராக வர்றதுனால கல்வித்துறைக்கு என்ன லாபம்? உங்களுக்கு தான் லாபம், உங்களுக்கு தான் நன்மை, உங்களுக்கு தான் பெனிஃபிட். இட் இஸ் நாட் ஃபார் கல்வித்துறை, இட் இஸ் ஃபார் யுவர் குட், ஃபார் யுவர் பெனிஃபிட். Okay? Now I request Mrs. Zubin to hand the laptop. Open it. Lovely, open the thing. இந்த லேப்டாப் வந்து கல்வித்துறையில யூஸ் பண்ணணும். நீங்க வந்து கல்வித்துறையில யூஸ் பண்றதுக்காக லேப்டாப் இந்த லேப்டாப் வந்து கல்வித்துறையில யூஸ் பண்ணணும். ஓகேயா? அப்படியே கொடுத்துருங்க, அப்படியே கொஞ்சம் சீட் உட்காந்து So the background will come also. background that should come. Yeah. Oh, let me go a little bit. Very good.
நன்றியை தெரிவித்துள்ளேன். உங்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். மரியாதை செய்வதற்காக கெஸ்ட் Now I give them a small token memento. I know you're all very positive people, but still, a book on positivity. நம்ம எல்லாரும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கரவொலி கிளாப் பண்ணலாம். பண்ணும்போது எனக்கு அதனுடைய அனுபவம் தெரியாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வளர்ந்துட்டு நம்மளையும் ஒரு ரோல் மாடலை வச்சு மேலே படிக்கணும்னு ஒரு ஆசை வரும்போது இன்னுமே ஒரு உற்சாகம் வரும். ஸோ உங்களுடைய இன்னைக்கு கொடுத்த அன்பளிப்பு வந்து அவங்க நிறைய இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சி வரதுக்கு இறைவனை வேண்டி ஒரு சின்ன ஒரு கன்க்ளூடிங் ப்ரேயர் ஒன்று இருக்கு. கல்வித்துறையில் அவங்களுடைய ஆண்டம் மாதிரி கிரியேட் பண்ணி சாரோட சன்னு மியூசிக் டைரக்ட் பண்ண ஒரு சாங்கை ஒரு ப்ளே பண்ணிருக்கேன். கை நீட்டி அரவணைக்கும் நம் கல்வி துணை வேண்டும், வழிகாட்டியாய் நிற்கும் நம் கல்வி துணை வேண்டும், மகிழ்வுடன் பாடி பறக்க நம் கல்வி துணை வேண்டும், நம் கல்வி துணை வேண்டும், நம் கல்வி துணை வேண்டும். They come here to be coached and get right together. ஒரு சின்ன பர்சன்டேஜ்ல 2வது 3வது இங்க என்ன ப்ராப்ளம்னா கொங்குநாடு யார் வாழ்த்தா அது சொல்றோம். Rana Pratap, you should talk about the achievers, people who have achieved.